ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் ரெசிபியில் சாஃப்டாக நல்ல ஸ்பைஸியாக பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, எண்ணெய் 3 டீஸ்பூன்ஸ், வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது 2, இஞ்சி 3 இன்ச் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், பூண்டு 15 பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சது, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி தேவையான அளவுக்கு, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலை. இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் எப்படி ஊற வைக்கணுங்கிறதுக்கான விளக்கமெல்லாம் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ இதோட நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு 2யும் சேர்த்து வதக்கணும். அடுத்ததாக கருவேப்பிலை நீளமாக வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி இருந்தா போதும், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்கிற தேவையில்லை. வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்ததும் இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கணும். நம்ம சிக்கன் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற வச்சு சமைக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதே எல்லா மசாலா, உப்பு, காரம் எல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால இது கூட இப்போ நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கன் பரட்டி வச்சிருந்த பவுல்லையே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அந்த அப்படியே கழுவி அந்த தண்ணியவே நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வைக்கணும். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஊற்றியிருந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பெப்பர் சிக்கன் இப்போ தயாராகிடுச்சு. இன்னைக்கு பார்த்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட நம்ம டெய்லி ருச்சியில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.